இது 2 விஷயமா பிரிச்சுக்கங்க. ஒண்ணு அரசாங்கத்துக்கிட்ட வேலை செஞ்சு, அரசாங்கத்துக்கிட்ட சம்பளம் வாங்கி, வெளியில வந்து கடன் வாங்கியிருக்காங்க. ஸோ சேலரி அட்டாச்மென்ட் அப்படின்றது வந்துட்டு, இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கே இல்ல அடுத்த வாரமே வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால தான் சேலரி வரும். இப்போ HDFC, ICICI, ஆக்சிஸ் ஸோ வாட் எவர் த பேங்க் மேபி. என்னதான் அரசாங்கத்தோட தரப்புல இது வந்து வேலிட் இருக்கு, இல்ல இல்லன்றது அவங்களோட டிசிஷன் வச்சுக்கங்களேன். நீங்க போய் ரொம்ப வந்து ஃபைட் பண்ண முடியாது. அடுத்த வருஷம் அவன அட்டாக் பண்ணுங்க சொல்லிட்டு வெயிட் பண்ணி கூட அட்டாக் பண்ணுவானுங்க. இது வந்து பேங்கோட டாக்டிக். வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் அட்வொகேட் பரத் கௌரிசங்கர் பேசுறேன். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இப்போ நிறைய பேரோட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் அரசாங்க வேலையில இருக்கும். நம்ம என்னதான் அரசாங்க வேலையில நல்ல ஊதியத்துல நம்ம இருந்தாலும், அந்த ஊதியத்துக்கேற்ப செலவுகள் இருக்கும் இல்லையா? இப்ப அந்த ஊதியத்துக்கேற்ப கமிட்மெண்ட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? ஸோ அத மீறி கடன்கள் வந்து எக்கச்சக்கமாயிடுச்சு. ஒண்ணு மாத்தி ஒண்ணு ரொட்டேஷன் பண்ணிட்டேன். இப்ப வந்து ஃபண்டிங் இல்ல. இப்ப வரக்கூடிய ரெக்கவரி ஏஜென்ட்டோ, இல்ல இந்த பேங்கோட மேனேஜர வந்து நம்ம ஒரு ஃபோன் போட்டு என்னால இப்ப கட்ட முடியலங்க. கொஞ்சம் கால அவகாசம் குடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணும்போதோ, அவங்க சொல்லக்கூடிய அடுத்த ஒரே பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க சேலரிய அட்டாச் பண்ணிடுவோம். இன்னைக்கு இந்த மந்த் எண்டுக்குள்ள இஎம்ஐ கிரெடிட் ஆகலன்னா, நெக்ஸ்ட் மந்த்லாம் உங்க சேலரி வந்து உங்களுக்கு முழு பணம் வராது. எங்களோட இஎம்ஐ புடிப்பு போக பேலன்ஸ் பணத்த தான் உங்களுக்கு குடுப்போம். அப்படின்னா உங்க சேலரி மொத்தமுமே நாங்க எடுத்துப்போம். எங்க கடன் முடிஞ்ச பிறகு தான் உங்களோட ஆக்சுவல் சேலரி உங்களுக்கு வந்து சேரும். அப்படின்றத சொல்லி பேசுறாங்க சார். இது சாத்தியமா? அப்படின்றத கேட்கறீங்க. இது 2 விஷயமா பிரிச்சுக்கங்க. ஒண்ணு அரசாங்கத்துக்கிட்ட வேலை செஞ்சு, அரசாங்கத்துக்கிட்ட சம்பளம் வாங்கி, வெளியில வந்து கடன் வாங்கியிருக்காங்க. அப்படின்ற கேட்டகரி ஒண்ணு வச்சுக்கங்க. 2வது கேட்டகரி நீங்க எப்படி வச்சுக்கலாம்னா, என்னோட தம்பி வந்து கடன் வாங்கிட்டாரு. இல்லன்னா என்னோட வந்து ஃப்ரெண்ட் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஷூரிட்டி வண்டி ஒண்ணு வாங்கணும். ஒரு ஆட்டோ வாங்கணும், இல்ல ஒரு கார் வாங்கணும், இல்ல ஒரு வெஹிக்கிள் வாங்கணும். ஷூரிட்டிக்காக என்ன வந்து கையெழுத்து போட சொன்னாங்க. அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நெறைய பேர் இருப்பீங்க. இப்ப அரசாங்கத்துக்கிட்ட வேலை செஞ்சு நீங்க வந்து வெளியில வந்து கடன் வச்சிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால தான் சேலரி வரும். இப்ப HDFC, ICICI, ஆக்சிஸ் ஸோ வாட் எவர் த பேங்க் மேபி. இப்ப இந்த பேங்க்ல பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு இருக்கலாம், பர்சனல் லோன் இருக்கலாம், இல்லன்னா வந்து கன்சியூமர் டியூரபிள் லோன்ஸ் இருக்கலாம். இது போல இருக்கும்பொழுதுட்டு நம்ம பே பண்ண முடியாத பட்சத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்கவுண்ட் NPA அதாவது நான் பெர்ஃபார்மிங் அசெட் ஆகுற வரைக்கும் அந்த வங்கி வந்து காத்திருந்து தான் ஆகணும். ஏன்னா நான் பெர்ஃபார்மிங் அசெட்ட அறிவிக்காம வேற எந்த ஒரு நடவடிக்கையுமே வங்கியால வந்து அவ்வளவு சீக்கிரம் எடுக்க முடியாது. எஸ்பெஷலி அதுவும் சேலரி அட்டாச்மென்ட்ன்றது வந்து சின்ன விஷயம் கிடையாது. அது வந்து மிகப்பெரிய விஷயம். ஸோ சேலரி அட்டாச்மென்ட் அப்படின்றது வந்துட்டு இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கே இல்ல அடுத்த வாரமே வந்து எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய விஷயமே கிடையாது. அதனால நண்பர்களே நீங்க பயப்படுறத கொஞ்சம் நிப்பாட்டிக்கங்க. நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு சேலரி வாங்குறீங்க. அந்த சேலரி வந்து வாங்கிட்டு உங்களால வந்து கரெக்ட்டா வாங்கக்கூடிய சேலரி உங்களோட இஎம்ஐஸ் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. உங்க இஎம்ஐஸ வந்து உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியல. அந்த கான்ட்ராக்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. அப்படின்ற பட்சத்துல 3 மந்த்ஸ் அதாவது அக்கவுண்ட் என்பிஏ ஸ்டேஜ்க்கு போகணும். என்பிஏ ஸ்டேஜ்க்கு போன பிறகு தான் மீதி வந்து அவங்க சேலரியோட அட்டாச்மென்ட் ப்ரொசீடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அட் தி சேம் டைம் நான் வந்து ஷூரிட்டி போட்டிருக்கேன். நான் வந்து அரசாங்க ஊதியத்துல இருக்கேன். எந்த ஒரு போஸ்டிங்ல வேணா இருக்கட்டும். நான் வந்து ஒரு ஷூரிட்டி அவனுக்கு வந்து தெரியாத்தனமா போட்டுட்டேன். அவன் வந்து 4, 5 வருஷம் 3 வருஷம், 4 வருஷம் பார்த்தீங்கன்னா கட்டாம வுட்டுட்டான். இல்ல ஒரு 1 1/2 வருஷம், 2 வருஷம் வந்து பே பண்ணாம இருக்கா. இந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஆர்டர் வந்திருக்கு சார் வீட்டுக்கு. ஆர்பிட்ரேஷன் கூப்பிடுறாங்க. இல்ல வந்து இன்டரிம் ஆர்டர் வந்திருக்கு. இல்ல சேலரிய வந்து அட்டாச் பண்ணணும்னு சொல்லி ஆர்பிட்ரேஷன் மூலியமா ஆர்டர் வாங்கியிருக்காங்க. அப்படின்ற விஷயங்கள் வரும். ஸோ இந்த சமயத்துல உங்களுக்கு வந்து ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸ் மட்டும் தான் வருமே தவிர்த்து, லோன் ரீகால் நோட்டீஸ் அப்படின்ற ஒண்ணு வந்து சேராது. ஏன்னா லோன் யார் எடுத்திருப்பான்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிரதரோ, உங்களோட ஃப்ரெண்டோ யாருக்கு நீங்க வந்து கேரண்டர் அதாவது ஷூரிட்டி கையெழுத்து நீங்க குடுத்தீங்களோ, அந்த நபருக்கு தான் வந்துட்டு என்ன சட்ட நடவடிக்கை வந்து எடுக்க போறோம். நான் வந்து ஒரு லீகல் நோட்டீஸ் வந்து குடுத்துருக்கேன். நான் வந்துட்டு இந்த வழக்கு பதிவு பண்ணியிருக்கேன்ற மெயினான அதாவது மெயின் கிளாஸோட இன்டிமேஷன் வந்துட்டு அவங்களுக்கு தான் முதல்ல போய் சேரும். இப்ப என்னதான் இருந்தாலும் உங்களோட சம்பளம் தான் இப்ப அட்டாச் ஆக போகுது. அப்போ உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் குடுக்கணும் இல்லையா? எஸ். இந்த வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா தான் உங்களுக்கு இன்டிமேஷனே வரும். இது போல வந்து நான் வழக்கு பதிவு பண்ண போறேன்னு வரும். இல்லன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா ஆர்பிட்ரேஷன் வந்துட்டு இந்த டேட்ல உங்களுக்கு மெயில் அனுப்பியிருக்கோம். இந்த டேட்ல வந்து உங்களுக்கு வந்து போஸ்டல் மூலியமா அனுப்பியிருக்கோம்னு சொல்லுவாங்களே தவிர, அது எத்தன பேருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். ஏன்னா 50% வரும் நண்பர்களே. கவர்ன்மெண்ட் இந்த ஷூரிட்டி, சேலரி அட்டாச்மென்ட்ட பேஸ் பண்ணி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 50% பார்த்தீங்கன்னா வந்து சேர்றது கிடையாது. டைரக்ட்டா என்ன வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆர்டர் ஆர்பிட்ரேஷன்ல வந்து அவார்ட் ஆயிடுச்சு. இந்த அவார்டின் மூலியமா என்ன, உங்க ஒரு 2 லேக்ஸ் வந்துட்டு பெண்டிங்ல இருக்குது. இந்த 2 லேக்ஸ வந்து உங்க சேலரி மூலியமா வந்து நாங்க வந்து எடுத்துக்கிறதுக்கு எங்களுக்கு எல்லா விதமான ரைட்ஸுமே இருக்கு. அப்படின்றத சொல்லி இன்டிமேட் பண்ணிட்டு வந்துருவாங்க. இப்போ அடுத்தவங்களுக்கு கேள்வி என்னவா இருக்கும்? சார் இத எடுத்துட்டு கோர்ட்டுக்கு போய் தான் அவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இப்போ கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேலரிய வந்து ஹோல்ட் அப் பண்ண முடியுமா? அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வருது. நண்பர்களே இப்போ ஆர்பிட்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான சட்டம். அதேபோல ரொம்ப பவர்ஃபுல்லான சட்டம். அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. என்னதான் நீங்க கோர்ட்டுக்கு போய் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொன்னாலும், ஒரு பிரைவேட் கிட்ட பணம் வாங்கியிருக்கீங்க. இல்லன்னா இந்த பணம் இல்லாம வேற ஏதோ ஒரு டிஸ்பியூட் ஆர்பிட்ரேஷன் மூலியமா ரிசால்வ் ஆவுது. இல்ல ரிசால்வ் ஆவாம அது வந்து எக்ஸிகியூஷனுக்கு போகுதுன்ற பட்சத்துல, அந்த கேட்டகரில இது வந்து செட் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் பேங்கர்ஸ பொறுத்தவரைக்கும் எல்லா பேங்கர்ஸ்க்கும் ஒருத்தனுக்குள்ள ஒருத்தன் கை குடுத்துட்டு தான் நண்பர்களே செய்வான். மெஜாரிட்டி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால தான் வந்துட்டு சேலரி ரிசீவ் பண்றீங்க. இப்ப நீங்க ஐசிஐசிஐ இல்ல கோடக் மஹிந்திரா பேங்க்ல இல்ல மெயினா எஸ் பேங்க்ல வந்து நீங்க பணம் வாங்கிருக்கீங்கன்னு வச்சுக்கங்க. இப்ப இந்த எஸ் பேங்க் அந்த ஆர்பிட்ரல் அவார்ட வந்து என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? நேரா எடுத்துட்டு போய் உங்க பேங்கர்ட்ட குடுத்துருவான்.
காப்பிட்டு உங்களோட அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த அரசாங்கத்தோட அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு காப்பிய வந்து ஷேர் பண்ணிடுவோம். என்னதான் அரசாங்கத்தோட தரப்புல இது வந்து வேலிட் இருக்கு, இல்ல இல்லன்றது அவங்களோட டிசிஷன்னு வச்சுக்கங்களேன். நீங்க போய் ரொம்ப வந்து ஃபைட் பண்ண முடியாது. பட் நீங்க அங்க ஃபைட்டே பண்ணலனாலும், இல்ல பண்ணானாலும், உங்களுக்கு இங்க பேங்கர் இருக்கு. இந்த பேங்க் யாருக்கு உதவி பண்ண போறான்னு நெனைக்கிறீங்க? உங்களுக்கா பண்ண போறா? கிடையவே கிடையாது. சார் ஆர்பிட்ரேஷன் அவார்ட் வந்திருக்கு. உங்களோட சேலரிய நாங்க இத வந்து ஹோல்டு பண்ணிட்டோம். அதாவது ஒரு ரூ. 2,00,000ன்னு வச்சுக்கங்களேன் நண்பர்களே. இது ரூ. 2,00,000 வந்துட்டு உங்களோட அக்கவுண்ட்ல வந்து பிளாக்டு, ஃப்ரீஸ்டு உங்களோட சம்பளத்த வந்து ஹோல்டு பண்ணிட்டோம். இந்த 2,00,000 தாண்டும் இல்லையா? அதாவது ஒருத்தர் வந்து 50,000 வாங்கியிருக்கலாம். அதுக்கு என்ன ஆகும்னா 4 மாசம் ஆகும். அந்த ரூ. 2,00,000 வந்து பணம் அக்யூமுலேட் ஆகுறதுக்கு. இந்த 2,00,000 முடிஞ்ச பிறகு பேலன்ஸ் இருக்க பணத்த தான் நீங்க வந்து வித்ட்ரா பண்ணிக்கிட முடியும். அதுவரைக்கும் நீங்க வித்ட்ரா பண்ண முடியாது. மீறி நீங்க வித்ட்ரா பண்ணணும், இல்ல வந்து பிரயோஜனப்படுத்தணும், உபயோகப்படுத்தணும் அப்டின்னா, நீங்க வந்து இந்த அவார்ட எடுத்துட்டு போய் கன்டெஸ்ட் பண்ணுங்க. அப்டின்ற சிச்சுவேஷன்ல வந்து நிக்கும். இப்ப அல்டிமேட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்ன்மென்ட் ஸ்டாஃப் ஒரு வங்கி கிட்ட வந்து வாங்கின பணத்த வந்து திருப்பி ப்ரீபே பண்ணலனாலும் சரி, இல்ல வந்து ஷூரிட்டியா போட்ட ஒரு கையெழுத்த வந்து அத வந்து ஃபுல்ஃபில் பண்ணல. அந்த பாரோவர் ஃபுல்ஃபில் பண்ணல. பட் அதுக்காக நான் தான் வந்து ஷூரிட்டி குடுத்துருக்கேன்னா, கண்டிப்பா சொல்றேங்க. அவன்கிட்ட போய் நிக்கவே மாட்டானுங்க. சும்மா ஒரு 4, 5 ப்ரொசீடிங்க போறேன்னு சொல்லிட்டு ஏன்னா நீங்க தான் கவர்ன்மென்ட் ஆள் இருக்கீங்களே. இது மெயினா வந்து அஃபெக்ட் ஆவுறது யாரு பார்த்தீங்கன்னா, சிட். சிட்ஸ் இருக்கும்போது வந்து கவர்ன்மென்ட் ஷூரிட்டி வந்து கேட்கறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், ஸ்ரீராம் சிட்ஸ் இது போல இருக்க இதுக்குள்ள மாட்டுன நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து தப்பிச்சு மூச்சு விட்டு வெளியில வர்றதுக்கே வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப சிரமமான விஷயமாயிடுது. அவன் வந்து பணத்த வந்து எதுக்கு குடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு லெண்ட் பண்றான்? அவன் வந்து பணத்த மறுபடியும் வசூல் பண்ணணும்னு தான் லெண்ட் பண்றான். அவன் வந்து பணம் இவன் குடுக்கலன்னா, அடுத்த செகண்ட் உங்களோட கவர்ன்மென்ட் ஷூரிட்டி இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களோட கவர்ன்மென்ட் ஷூரிட்டி இருக்கு. இத வந்து ஒரு மெயின் செக்யூரிட்டியா வச்சு தான் வந்து பணத்தையே வந்து குடுக்குறான். அப்படின்ற பட்சத்தில இவன் பணம் குடுக்கலன்னு வச்சுக்கங்களேன், அவன் சட்டையே பண்ண மாட்டான் அந்த நேரா நெக்ஸ்ட் அட்டாக் பண்ண போறது யாரு பார்த்தீங்கன்னா, இந்த கவர்ன்மென்ட் ஸ்டாஃப். யாரு கவர்ன்மென்ட் ஊழியத்துல யார் இருக்கா? ஒரு 2 இயர்ஸ் சைலன்ட்டா வுடுங்க. அடுத்த வருஷம் அவன அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி கூட அட்டாக் பண்ணுவானுங்க. இது வந்து பேங்கோட டாக்டிக்ஸ். அதெல்லாம் நம்ம வந்து அத பண்ணக்கூடாது, இல்ல பண்ண முடியாதுன்றத சொல்ல முடியாது. ஒரே ஒரு ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸ் இல்ல ஒரு ஆர்பிட்ரேஷன் வந்து அவார்ட வச்சு, அத வந்து நம்ம ஒரு எக்ஸிக்யூட்டே பண்ணாம, ஒரு பேங்கர் கண்டிப்பா இந்த பேங்கர் வந்து நமக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றது வந்து அது தவறான விஷயம் தான். அத எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா, அதுக்கான எல்லா பாசிபிலிட்டீஸுமே இருக்கு. உங்க சேலரிய டோட்டலாவே அட்டாச் பண்ணிட்டு அவனுக்கு என்னென்ன படம் வரணுமோ சி ஆக்சுவலா பார்க்கும்போதே வட்டி உனக்கு அதிகம் தான். அதுல 2 வருஷம் பே பண்ணாம இருந்தா, அவன் எவ்வளோ வட்டி போட்டு வச்சிருப்பான்னு பார்த்துக்கங்க. அட்டாச்மென்ட் போட்டான்னா நெகோஷியேட்டும் பண்ணி தொலைய மாட்டான். அவ்வளோ சீக்கிரம். ஏன்னா கோர்ட் ஆர்டர் இருக்கு. அதுக்கு மீறி நான் ஏன் நெகோஷியேட் பண்ணணுன்ற கேள்வி தான் அங்க வரும். அதனால எப்பயும் அரசாங்க வேலையில வந்து இருக்கக்கூடியவங்க வந்து என்னைக்குமே ஷூரிட்டி கையெழுத்து தயவு செஞ்சு போடாதீங்க. அது கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்கள வந்து ஒரு டைம் காப்பாத்திரும். 2வது தடவ பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்கள பிரச்சனையில கொண்டு போய் விட்டுடும். அது சேம் டைம் அரசாங்கத்த வந்து லோன் வாங்கிட்டீங்க. உங்களால பே பண்ண முடியலன்னா 3 மாசத்துக்கு அவங்க நெனச்ச உடனே உங்ககிட்ட அந்த பேமெண்ட் ரிசீவ் பண்றதுக்காக தான் வந்து மிரட்டுவாங்களே தவிர, நெனச்ச அடுத்த செகண்ட் வந்து யாரும் வந்து அவார்ட்லாம் பாஸ் பண்ண முடியாது. இல்ல வந்து கோர்ட்ல வந்து ஆர்டர்லாம் குடுத்துற போறது. கோர்ட்ல விசாரிப்போம். கோர்ட்ல வந்து வழக்கு தொடர்ந்து அந்த வழக்க வந்து விசாரிச்சு, அந்த வழக்க வந்து ட்ரையல் கொண்டு போய் அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஆர்டர கொண்டு இஷ்யூஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஃபர்தர் ஆர்டர்ஸ்ல கொண்டு போய் நிப்பாட்ட முடியும். அதனால நண்பர்களே உடனடியா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேலரி அட்டாச் ஆயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பட் எப்படி இருந்தாலும் சேலரி அட்டாச் ஆவறதுக்கான எல்லா விதமான பாசிபிலிட்டீஸுமே இருக்கு. அதனால கவர்ன்மென்ட் ஸ்டாஃப் ரொம்ப கேர்ஃபுல்லாவே இருங்க. ஷூரிட்டி கையெழுத்து என்னைக்குமே போடாதீங்க. மேலும் பல வீடியோக்கள் நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.